கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து சிங்காநல்லூர் கருப்பு கடை மைதானத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கல்வி வேண்டும், ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரிகளை உருவாக்கினாங்க. இவங்க 30 வருஷம் பொறுத்து 50% மேல உயர்கல்வி பயின்றவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, மோடி சொல்றாருல்ல. அதை இன்னைக்கு தாண்டி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு. ஆனா அந்த பிள்ளைங்களை படிக்க கூடாதுன்னு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு. எப்படி நம்ம பிள்ளைங்க அவங்க வேற சிலபஸ்ல கொண்டு வருவாங்க, எப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும்? நீட்ல எப்படி பாதிக்கப்பட்டோமோ அப்படியேதான் பாதிக்கப்படுவோம். அதனால் நாம் படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் படிக்க கூடாது. மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம். ஏன்னா அவங்க ஆட்சி நடத்துறது அதானிக்கும் அம்பானிக்கும், நமக்கு இல்ல. விவசாயிகள் அவங்களுடைய கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. எம்எஸ்பி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், முடியாது. கல்வி வேலை கிடைக்கல, கல்வி கடனை ரத்து செய்ய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னா பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் பாதிப்பிற்கு நிவாரண நிதி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு 68,706 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. யார் வீட்டுக்காரு? நம்ம வீட்டுக்காரு. நமக்கு கடன் ரத்து கிடையாது. ஆனா அரசாங்கம் ஏமாத்துறோம் நினைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது. இந்த விமான நிலையம், கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மேம்படுத்தி கொடுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக 10 நாள்ல பன்னாட்டு விமான நிலையம், அதுவும் நாட்டின் பாதுகாப்பை பத்தி கூட அது தள்ளி வச்சது. டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை தூக்கி தாரவாத்தாரு. இந்த ஆட்சி யாருக்காக நடக்கக்கூடிய ஆட்சி? மோடி சொல்றாரு இந்த நாடுதான் என் குடும்பம்னு. நாடுதான் உங்க குடும்பம், ஆனா அதுல 2 பேர் தான் உங்களுக்கு சொந்தம், வேற யாரும் இல்ல. நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆட்சியில இருப்பதற்கு ஏமாத்துறீங்க, மதத்தை வைத்து ஏமாற்றுகிறீர்கள். மக்கள் வேற கேள்வியே கேட்கக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு யாரும் அரசியல் செய்ய முடியாது. ஆனா அடுத்த கேள்வி கேட்பீங்க, மதம் கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடைச்சாச்சு, இன்னொரு கல்லூரி வேணும்னு, என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.